அவனுக்கு முன்னால் சஜிதா செய்வதை விட அன்பர்களே நமக்கு வேறு விஷயங்கள் பெரிய விஷயம் இல்லை என்பர்கள். ஒரு மனிதன் யார் தொழுகவில்லையோ அவன் யார் தெரியுங்களா? ஷைத்தானுக்கு அப்படி எழுதிட்டாங்க சூஃபியான். ஏன்னு கேட்டால், ஒரு தடவை ஒரு நபர் அடர்ந்த காட்டில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். தனியாக நடந்து போயிட்டு இருந்தார். அந்த காலத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி வசதிகள் கிடையாது. ஒரு அடர்ந்த காட்டில் போகிறார். அந்த காட்டில் போயிட்டே இருக்கும் பொழுது இன்னொரு நெருக்கடியான ஒரு இடம் வந்துச்சு. அது இன்னும் மிகவும் அடர்ந்த ஒரு காடு, சிங்கம் புலி இருக்கக்கூடிய ஒரு காடு. இந்த காட்டில் எப்படி தனியாக போவது என்று அவர் பயந்தார். யாராவது ஒரு துணை கிடைச்சா நல்லா இருக்குமே. அப்படி அவர் பயந்து கொண்டிருக்கும் நிலையில ஒரு மனிதர் துணைக்கு வந்தார். அவர் பார்த்ததோடு இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் ஒரு ஆள் துணைக்கு கிடைச்சிட்டீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த நபர் அவரோடு அந்த காட்டை கடந்து போனார். கிட்டத்தட்ட 2 பேரும் 3 நாள் அந்த அடர்ந்த வனப்பகுதியில், சிங்கம் புலிகள் இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதியில் அந்த காட்டில் கடந்து போகிறார்கள். 3வது நாள் வருகிறது. அந்த காட்டை கடந்தவுடன் 2 பேரும் பிரிய வேண்டிய இடம் போயிடுச்சு. இவர் இந்த பக்கம் போக வேண்டியது இருந்துச்சு, அவர் அந்த பக்கம் போக வேண்டியது இருந்துச்சு. இப்போ இந்த ஏற்கனவே தனியாக பிரயாணம் செஞ்சு வந்தார் பார்த்தீங்களா, அந்த நபர் இடையில் வந்த அந்த கூட்டாளியிடம் சொன்னார், எப்பா இந்த 3 நாள் எவ்வளோ ஒரு கடுமையான காட்டில் என் கூட நீ இருந்தேன். உன்னை நான் என்னுடைய ஹயாத் வரைக்கும் மறக்க மாட்டேன். நீ செஞ்சது பெரிய உதவி. போகிறதும் அட்ரஸை கொடுத்துட்டு போ, நான் அப்புறம் பின்னாடி வந்தால் சந்திக்கிறேன் என்பதாக இந்த முதலில் நடந்து வந்த நபர் அவர்கிட்ட சொன்னார். அப்போ அவன் சொன்னான், நம்மளுடைய சகவாசம் காட்டோடு இருக்கட்டும், வீட்டுக்கு போனதற்கு அப்புறம் தேவையில்லை, வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமும் இல்லை. இவர் வற்புறுத்தி சொன்னார், இல்லை இல்லை அப்படியெல்லாம் விட்டுவிட முடியாது, அந்த மாதிரி காட்டில் நீ எனக்கு உதவி செஞ்ச உன்னுடைய அட்ரஸை நிச்சயமாக நீ கொடுக்கணுண்ட. அப்போ அவர் சொன்னார், எழுதிக்க, என் பேர் ஷைத்தான். இந்த 2வது அந்த நபர் சொன்னார், என் பேர் ஷைத்தான். இவன் கேட்டான், என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உண்மையிலே நான் ஷைத்தான் தாங்க. இதை கேட்ட இந்த முதல் ஆள் பதறி போய், ஷைத்தானா? ஓன் கூடியா நான் 3 நாளாக இருந்தேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்வுடைய லானத் உன் மேலே இறங்கட்டும். அவனை திரும்பி பதுவா செய்ய ஆரம்பிச்சுட்டா இவர் திட்டுன்னு திட்டுறாரு அவனை. அவன் கேட்டான், நிறுத்துப்பா, என்னையே நீ இவ்வளோ திட்டுறேன்னு கேட்டார். நீ ஷைத்தானாச்சே, உன் கூட போய் நான் 3 நாள் இருந்துருக்கிறேனே, எதனால் நீ என்ன திட்டுறேன்னு அவன் திரும்பி கேட்டான். நீ ஆதமுக்கு சஜிதா செய்விய, நீ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்யல, உன்ன மாதிரி அயோக்கிய பய கூட நான் 3 நாளாக இருந்ததை நினச்சி எனக்கு பயமாக இருக்குண்ணா. அப்போ அந்த 2வது நபர் இந்த ஷைத்தான் சொல்லி காமிச்சான், நான் 3 நாளாக உன் கூட வந்துட்டு இருக்கிறேன், ஆனால் நீ இந்த 3 நாளில் ஒரு வக்து தொழுக கூட தொழுகிற. ஆதமுக்கு சஜிதா செய்யாத நானே ஷைத்தான்னா, ஆதம படைச்ச அல்லாஹ்க்கு சஜிதா செய்யாத நீ எனக்கு இப்போ என்னை விட பெரிய ஷைத்தான் நீ தான் நானா அவன். அன்பர்களே, நாம் என்னவாயிட்டு இருக்கிறோம் அன்பர்களே? தொழுகையை விடுவதை கொண்டு ஷைத்தானுக்கு அப்பனா போயிட்டு அல்லாஹ்